பதஞ்சலி யோக சூத்திரம் சாதன பாதம் சூத்திரம் 45 சமாதி சித்திரி வரப்பிரணிதானா அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதால் சமாதி நிலை வாய்க்கிறது. கீதையில் இறைவனாகிய கண்ணன் அர்ஜுனனுக்கு கூறுவான், எல்லாவற்றையும் விட்டு என்னை சரணடைவாய், உன்னை நான் கரை சேர்க்கிறேன் என்று. எல்லா தத்துவங்களிலும் உயர்ந்தது சரணாகதி தத்துவம். இறைவனை சரணடைவது எல்லோராலும் முடிகிறது தான். வயது கல்வி தேவைப்படாது, மூர்ச்சைகள் வேண்டியிருக்காது, நேம நிஷ்டைகள் கிடையாது. நீயே சதம் என்று இறைவனின் திருவடிகளில் தன்னை ஒப்புவித்து கொண்டுவிட வேண்டும். சரணாகதியே உயர்ந்த சமாதி. ஆனால் யாரிடம் சரணடைகிறோமோ அவரை பற்றிய சந்தேகம் துளியும் நம்முள் இருக்கக்கூடாது. சந்தேகம் சத்ரு. குடும்பத்தில் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் தான். எவ்வித சந்தேகமுமின்றி முழுமையாய் நம்மை ஒப்படைத்து கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ணர் வெகு அழகாய் சொல்வார், சரணாகதி அடைந்தவரின் கையை பிடித்து இறைவன் அழைத்து செல்கிறான் என்று. அதைவிட சிறந்த பாக்கியமும் உண்டா என்ன? இங்கே யோகங்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் என 4. அதில் பக்தி யோகம். யோகம் என்றாலே இறைவனுடன் ஏற்படுத்திக் கொள்கிற இணைப்பு. பக்தி யோகத்தில் சடங்குடன் கூடிய வழிபாடு, பிரார்த்தனை, ஜபம் உண்டு. பக்தி யோகத்தில் கடவுளின் விசேஷ தோற்றம் மனதில் வரித்து கொள்ளப்படுவதோடு அதே உருவத்தில் திருவுருவம் வைத்து வழிபாடும் செய்யப்படும். பக்தனுடைய அன்பு ஒருமுனைப்பட அது உதவும். இது எளிய அணுகுமுறை. கர்மயோகம் தன்னுடைய செயலின் பலன்களை இறைவனிடம் அர்ப்பணித்தல். சுயநலமற்ற மார்க்கம் இது. நல்ல பலனை கருத்தில் கொண்டு அதை அடைவதற்கு நல்ல உபாயத்தை மேற்கொள்ளுதல். கர்மயோகம் இதன் மூலம் படிப்படியாக பாச பிணைப்புகளை விட்டு ஞானம் பெற முடியும். செயலின் மூலம் செயல் கடக்கப்படுகிறது. கர்ம சக்கரத்தின் சுழற்சி நின்று விடுகிற போது ஆன்மாவில் அமைதி வந்து நிரம்புகிறது, பிரம்மமும் அறியப்படுகிறது. கீதையில் கண்ணன் அர்ஜுனுக்கு அறிவுறுத்தியது பெரும்பாலும் கர்மயோகம் பற்றியதே. உங்கள் கடமையை செய்யுங்கள், சேவையை தொடருங்கள். ஞான யோகம் இது அறிவார்த்த விதத்தில் பகுத்துணரும் வழி. ஞானயோகி மேம்போக்கானதை சிறிது காலமே தோன்றி மறைவதை உண்மையென தோன்றும் உண்மையல்லாததை புறந்தள்ளி விடுகிறான். இப்படி ஒவ்வொன்றாய் தள்ளிக்கொண்டே போய் பிரம்மத்தை அடைகிறான். இது ஒரு கடினமான பாதை. திதசித்தமும் மனத்தெளிவும் இருந்தால்தான் இந்த பாதையில் பயணிக்க முடியும். சராசரி மனிதனுக்கு உகந்ததல்ல. ராஜயோகம் இது தியான யோகம் என்றும் கூறப்படுவதுண்டு. மற்ற யோகங்களைப் போல் இதனை வரையறுத்த சொல்ல முடியாது. துருவம் மேற்கொண்டவர்களும் தீவிரத்துடன் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுபவர்களும் பயில்வது ராஜயோகம். ஆன்மீக அக்கறை உள்ளவர்கள் இதனை பயிலாவிடனும் அறிந்து கொள்வது நல்லது. பிரார்த்தனை உத்திகளை இந்த யோகம் போதிக்கிறது. யோகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அவற்றின் அடிப்படை பொதுவானது. ஒன்றை ஏற்று மற்றவற்றை புறக்கணிப்பதற்கில்லை. சமாதி என்பது என்ன? நிலைத்த மனத்தால் தொடர்ந்து இடையீடு இன்றி பெரும் இருப்புணர்வு மட்டுமே சமாதி. செயலின் பலனை இறைவனிடம் அர்ப்பணிப்பதில் சமாதி தோன்றுகிறது. தன்னையே இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள்கிற போது சமாதி நிறைவு பெறுகிறது. ஓவியன் தனது ஓவியத்தின் மூலமும், எழுத்தாளன் தனது எழுத்தின் மூலமும், இசைக்கலைஞன் இசையின் மூலமும் இறைவனை வழிபடுகிறான். சரியான மனப்பாங்குடன் செய்யப்படுகிற எல்லாமும் தவம்தான். செயலற்றிருப்பதல்ல சமாதி நிலை. செயலும் நினைவும் சம அளவில் சேர்ந்திருப்பது. மனதை அடக்குவதல்ல சமாதி நிலை. மன அமைதியுடன் இருப்பது, அதுவே சமாதி நிலை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நமச்சிவாய.